அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். TNA 2024 கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரால் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் மேஜராக பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மிக முக்கியமான ஒரு 5 மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணது. இதனால எந்தெந்த மாதிரியான விளைவுகளை இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள் சந்திச்சாங்க, நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்ததா ரவுண்ட் 2 மாணவர்களுக்காக கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கிற டாப் 50 காலேஜஸும் சென்னை ஜோன்ல இருக்க டாப் 50 காலேஜஸும் 143 கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்சஸ் அலாட் ஆகிற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணி நம்ம வீடியோஸாக தரப்போகிறோம். மேலும் நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம், எதெல்லாம் உங்களுக்கு அலாட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அந்த கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து கால் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. மேலும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரணும்னு நினைக்கிறீங்கன்னா பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. டீட்டெயில்டாக என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 1 மாணவர்கள் செஞ்ச தப்பு என்னென்ன, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ TNA 2024 ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாம காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ல வைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இஷ்யூவா வந்து நின்று இருக்கு. காலேஜ் ஃபீஸ் ரெகுலரா எவ்வளோ இருக்கும், ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கோவையில் ஒரு கல்லூரி சூஸ் பண்ணிட்டாங்க. 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் ரூபா இம்மீடியட்டா சிங்கிள் பேமெண்ட்டா கட்ட சொல்றாங்க. 5 நாளுக்குள்ள அவரால் கட்ட முடியல. ஆப்வியஸ்லி அவர் வந்து இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தனால வேற கல்லூரியும் அடுத்த ரவுண்ட்ல போய் செலக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் கவுன்சிலிங்ல இருந்து வெளியேற்றப்படுவார். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கியாச்சுன்னா அவ்வளவுதான், கவுன்சிலிங் உங்களுக்கு முடிஞ்சது. நீங்க காலேஜ்ல போய் கிடைச்ச சீட்டை ஃபீஸ் கட்டி நீங்க சேர்ந்துக்கணும். காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கறாங்க. இப்போ அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல அவங்க ஊர் பக்கமே இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜ்ல கம்மியான ஃபீஸ்க்கு எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாம ஒரு காலேஜ் எடுக்காதீங்க. சார் எந்த அளவுக்கு சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்னு பார்த்தோம்னா, 90% தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ் வாங்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி 1,80,000 தான் வாங்குறாங்க. டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜஸும் 1,80,000 வரைக்கும் தான் வாங்குறாங்க. செகண்டா ஒரு சில டாப் மோஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2,50,000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா ஹாஸ்டலோட வர வாய்ப்பு இருக்கு. ஈவன் SSN சென்னை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1315 தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பிரைவேட் காலேஜ் அவங்க தான். 2,30,000 ரூபாய் ஹாஸ்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க மெஸ்ஸோட சேர்த்து வாங்குறாங்க. இதுதான் அதிகபட்சமா அவங்க வாங்குற ஃபீஸே. ஆனா இது இல்லாம இன்னும் ஒரு சில பிரைவேட் காலேஜஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், மிஸ்லியனஸ் ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் ஆட் பண்ணி 3 லட்சத்திலிருந்து 3,50,000 ரூபாய் வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறத வாங்குறாங்க. பட் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. மாணவர்கள் இந்த ஃபீஸ் கட்ட கேப்பபிளா இருந்தாதான் அந்த கல்லூரியில நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ல வைக்கணும். ஸோ ஒவ்வொரு கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாம நீங்க அதை ஆப்ஷன்ல வைக்க கூடாது. ஒருவேளை அரசு கல்லூரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் மட்டுமே. ஸோ அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த 50,000 கட்டி படிக்கும் போது அங்கே குவாலிட்டி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபெசிலிட்டிஸ் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது குறைவாக தான் இருக்கும். இதனால தான் மாணவர்கள் எல்லாம் இந்த 1,80,000 ரூபாய்க்கு ஹாஸ்டலோட இருக்கிற காலேஜஸ் என்னன்னு கேட்குறீங்க. இன்னுமே ஒரு சில பிரைவேட் காலேஜ் எல்லாம் 1,25,000 1,30,000 தான் ஹாஸ்டலோட வாங்குறாங்க. இந்த மாதிரி கம்மியான ஃபீஸ்ல படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் யோசிக்காம நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டயர் 2 டயர் 3 இன்ஸ்டிடியூஷன் தான் நீங்க படிக்க முடியும். அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது, எந்தெந்த காலேஜ் எவ்வளோ ஃபீஸுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மேலும் நம்ம சேனல்ல வீடியோவும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூருக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நிறைய மாணவர்கள் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பண்ணி சீட்டெல்லாம் அலாட் ஆனதுக்கு அப்புறமா ஃபீஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பார்க்க சொன்னோம் நம்ம. பட் நீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடியே, சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேலும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஆஃப் PSC டெக், CIT கோயம்புத்தூர், தியாகராஜர் மதுரை அங்கெல்லாம் 1,20,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், மேஜரான மிஸ்டேக். செகண்ட் மேஜர் மிஸ்டேக் என்ன சார்னு கேட்டீங்கன்னா,
ரொம்ப ரொம்ப புவரான சாய்ஸ் ஃபில்லிங். அது என்ன சார் புவரான சாய்ஸ் ஃபில்லிங்னா, இஷ்டத்துக்கு சாய்ஸஸ் ஃபில் பண்ணிடுறது. கடைசியில் அலாட் ஆகி வர சீட்டு எனக்கு வேணாம், பிடிக்கல, நான் வந்து டிக்ளைன் பண்ணிட்டு அப்போர்ட் ட்ரை பண்ணுறேன், இல்லைனா அடுத்த ரவுண்டு போகிறேன், மேலே இருக்கிறது எதுவுமே எனக்கு வேணாம், மேலே ஏதாவது ஒன்று அலாட் ஆனாலும் அதோட கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ஸோ அப்போர்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாலே அங்கே என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் படிக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துடுவீங்க. அலாட்மெண்ட்டுன்னு ஒன்று வந்துட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் 2வது ரவுண்டோ 3வது ரவுண்டோ இதுக்கு அடுத்தடுத்த ரவுண்டில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ராங் சாய்ஸ் ஃபில்லிங் மே சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் இன் யுவர் சாய்ஸ் லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ 40வது சாய்ஸில் கொடுத்துட்டீங்கன்னா, 100 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, 40வது சாய்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது படிக்க விருப்பம் இல்லை, டாப் காலேஜ்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு போட்டீங்க, அது அலாட் ஆயிடுச்சுன்னா ஒன்றா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கலாம், இல்லைனா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து அதை எடுத்து படிச்சே ஆகணும். அப்படி இல்லைனா எனக்கு அது வேணாம், அப்போர்ட்மெண்ட் பாருங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போர்டில் வேறு ஏதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையிலையோ திருநெல்வேலியோ கொடுத்துட்டீங்க, வேறு ஏதாவது பிடிக்காத கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஏதாவது சீட் அலாட் ஆனாலும் நீங்கள் எடுத்து படிக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இந்த சீட் வேணாம், ரவுண்டு 2க்கு நான் போய் புதுசாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரவுண்டு 1 மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் அதை தப்பாக பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு சாய்ஸஸும் மிக மிக இம்பார்ட்டன்ட் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் ஈவன் அது லாஸ்ட் சாய்ஸாக இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டுங்க. சார் 200 சாய்ஸ் கொடுத்துருக்கேன் சார், 201வது சாய்ஸாக எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அண்ணா சொன்னாங்க, இல்லைனா நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தேன், சும்மா இருக்கட்டும் ஒரு காலேஜில் மெக்கானிக்கல் போட்டிருக்கேன் சார், சும்மா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன் சார், எப்படியும் எனக்கு அது கிடைக்காது தானே சார். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ரவுண்டு 1 மாணவர்கள்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. யார் 180, 81, 179, 182 இந்த மாதிரி பார்டரில் இருக்கிற மாணவர்கள் பண்ணாங்க. ஈவன் 190 கட் ஆஃபில் வச்சுக்கிட்டே, சார் லாஸ்ட் இயர் 185 கிடைச்சதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு கன்ஃபார்ம் கிடைக்குங்கிற ஒரு மனப்பான்மையில் சாய்ஸ் ஃபில்லிங்கை கம்மியாக பண்ணிட்டு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை சும்மா டைம் பாஸ்க்காக கிடைக்காதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டே போட்டிருக்காங்க. ஆனால் அது அலாட் ஆயிருக்கு. நீங்கள் அதை தப்பாக பண்ணாதீங்க. ஈவன் லாஸ்ட்டாக கொடுக்குற சாய்ஸஸும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதை அலாட் ஆனால் நீங்கள் எடுத்து படிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிருவீங்க. அடுத்த ரவுண்டு போனால் நிறையா வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. டாப் காலேஜெலாம் சீட் ஃபில் ஆயிரும். ரவுண்டு 2 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ராங் சாய்ஸஸ் கொடுக்காதீங்க. இன்னொன்று, இந்த டிபார்ட்மெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு கால் பண்ணும்போது, சார் நான் இந்த மாதிரியான ஒரு வரிசையில் தான் சார் காலேஜஸ் விரும்புகிறேன். பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு இது உங்களுக்கான ஒரு பாயிண்ட் தான். ரவுண்டு 1 மாணவர்களோட பேரண்ட்ஸ் பண்ண தப்ப ரவுண்டு 2 மாணவர்கள் பேரண்ட்ஸும் பண்ணாதீங்க. டிபார்ட்மெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குதுங்க. அது என்ன சார் கன்ஃபியூஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இசிஇ ஃபஸ்ட்டு விருப்பப்படுறாங்களாமா, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் விருப்பப்படுறாங்களாமா, அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ வந்து அடுத்த விருப்பமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததா இதெல்லாம் கிடைக்கலன்னா சிஎஸ்ஐடி அடுத்த விருப்பமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் தான் சார் நல்லா ஃபியூச்சர் இருக்குது, நான் அக்ரி பண்ணிக்கிறேன், ஓகே. கம்ப்யூட்டர் கோர்சஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஃபியூச்சர் இல்லை சார், ஓகே ஃபைன், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக, அதாவது இந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 190 கட் ஆஃப்க்கு அலாட் ஆகிறது சிஎஸ்சி, 189 கட் ஆஃப்க்கு அலாட் ஆகிறது ஐடி, 186 கட் ஆஃப்க்கு அலாட் ஆகிறது இசிஇ, 170 கட் ஆஃப்க்கு அலாட் ஆகிறது மெக்கானிக்கல். இப்போது நீங்கள் கட் ஆஃப் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 185 கட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து செக் பண்ணும் ஃபஸ்ட்டு இசிஇ இருக்கான்னு. ஆட்டோமேட்டிக்காக இசிஇயில் வேக்கன்சி இருந்ததுன்னா, கட் ஆஃப் மார்க் ஒரு மார்க் கம்மியாகி வேக்கன்சி இருந்ததுன்னா இது அலாட் ஆகிடும். அப்படி இசிஇ கிடைக்கலன்னா 170க்கு கிடைக்கிற மெக்கானிக்கல் வந்து 185 கட் ஆஃப் வச்சு நீங்கள் அதை எடுத்திருப்பீங்க. ட்ரிபிள்இ செக்கே பண்ணாது சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி செக்கே பண்ணாது சிஸ்டம், மேலேயே அலாட் ஆயிருவேன். அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது அலாட் ஆகாதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை முன்னாடி கொடுங்க. உங்கள் சிஸ்டம் வந்து சிஎஸ்ஐடி டிபார்ட்மெண்ட்டே பார்க்கலன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிவிங் தீஸ் 2 டிபார்ட்மெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சிஎஸ் கொடுக்கணும். சிஎஸ் வந்து 190க்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா ஒவ்வொரு காலேஜிலும் சிஎஸ்ஐடி, இசிஇ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரி கொடுத்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, சிஎஸ் கிடைக்கல ஏன்னா ஹை கட் ஆஃப் எடுத்துட்டாங்க, ஐடி கிடைக்கல ஹை கட் ஆஃப் எடுத்துட்டாங்க, இசிஇ கிடைக்கல ஹை கட் ஆஃப் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் கிடைச்சிருக்கு. இப்போது இந்த 2 ஆப்ஷனை பின்னாடி கொடுக்கும்போது சிஸ்டம் இதை பார்க்கவே பார்க்காது, இதை கொடுக்குறதே வேஸ்ட்டுங்க. அப்போ என்ன ஆகும்? சாய்ஸஸ் தான் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு போகுமோ தவிர பார்க்கும்போது
ஓகே நம்ம 100 சாய்ஸ் கொடுத்துருக்கோம், 150 சாய்ஸ் கொடுத்துருக்கோம், நம்பர்ஸில் தான் பெருசாக இருக்கும். இது எந்த லோ லெவல் காலேஜாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். எந்த ஒரு கல்லூரி நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில் ஆகும். அப்போ நீங்கள் இதை முன்னாடி கொடுத்தாதான் உங்களுக்கு சிஎஸ்ஐடி கிடைக்குமா இல்லையாங்கிறத பார்த்துட்டு இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் அலாட் பண்ணி கொடுக்கும். எடுத்தோடனே இசிஇ ட்ரிபிள் கொடுத்துட்டீங்கன்னா சிஎஸ்ஐடி சிஸ்டம் செக் பண்ணாது. இந்த மாதிரியான புவர் சாய்ஸஸையும் நான் பார்த்தேன். எதுக்கு இப்படி கொடுக்குறீங்க? இப்படி கொடுக்காதீங்க. கொடுக்குற மாதிரி இருந்தால் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லேருந்து ஆரம்பிச்சு கொடுங்க. அப்படி இல்லைனா இந்த 2 கம்ப்யூட்டர் கோர்ஸை கொடுக்காதீங்க. இசிஇ ட்ரிபிள் மெக்க மட்டும் கொடுங்க. சார் இதனால ஏதாவது வேஸ்ட் ஆயிருமா சார்? டைம் வேஸ்ட்டு. பார்க்குறவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குன்னு தெரியும். சீட் அலாட் ஆகிருன்னு ஒரு நம்பிக்கையில் கொஞ்சமான சாய்ஸஸே கொடுத்துட்டு போயிடுவீங்க. அது அலாட் ஆகாத மாதிரியான சாய்ஸஸாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அலாட் ஆகிரும் நம்பிக்கையில் இருப்பீங்க. கடைசியாக நாட் அலாட்டட் வரும். அப்போர்ட் மூமெண்ட்னு கொடுக்கும்போதும் அலாட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு வந்துடுவீங்க. மறுபடியும் அடுத்த ரவுண்டில் இதே தப்பு தான் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ரவுண்ட் 2 மாணவர்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சீக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ். சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கலாம், எந்த கோர்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கலாங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உண்மையா சொல்றேன், உங்களை பாதாளத்தை போய் விழுந்த மாதிரி. பிகாஸ் சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் நம்பர் 1, அதுதான் டாப் மோஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நம்பி சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுருவீங்க. அப்புறம் நம்ம கால் பண்ணி சார் இவங்க சொன்னாங்கன்னு போட்டாங்க சார், இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டு அண்ணா கிட்ட கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண அந்த அண்ணா வந்து இந்த காலேஜ்லாம் நான் படிக்கும்போது சூப்பராக இருந்தது, இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் நான் படிக்கும்போது நம்பர் 1, நீயும் அதே எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாரு. நான் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், அவங்களாம் இது ரொம்ப மொக்க காலேஜ் மொக்க டிபார்ட்மெண்ட்னு சொல்றாங்க சார், என் கட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு சார், என்ன சார் பண்ணலான்னு கேட்குறீங்க. சொந்தக்காரங்க கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ தெரிஞ்ச அண்ணா கசின் பிரதர்ஸ் ஐடியில் துபாயில் இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் ட்ரெண்ட் தெரியாது. ஏன் இந்த அட்வைஸ் எடுக்காதீங்கன்னு சொல்றேன். ரவுண்ட் 1 மாணவர்கள் எடுத்தாங்க. பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டிவ் அட்வைஸ் தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா கரண்ட் காலேஜோட ட்ரெண்ட் தெரியாது. இன்னைக்கு எந்தெந்த பிரைவேட் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. 2022, 23, 24 இந்த 4 வருஷம் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு 1990 காலேஜ் முடிச்சவரோ 2010 காலேஜ் முடிச்சவரோ விடுங்க, 2015 2020 காலேஜ் முடிச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு கடந்த 2 ஆண்டுகளா 3 ஆண்டுகளா எந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குங்க இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது. அதை நம்பி நீங்க காலேஜஸ் ஆர்டர் பண்ணி ப்ரிஃபரன்ஸை கொடுத்தீங்கன்னா கடைசியில் எல்லா கட்டையும் விசாரிக்கும் போது அந்த காலேஜ் அப்பதாங்க நல்லா இருந்தது, இப்போ என்னங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, இதை ஏங்க எடுத்தீங்க, இந்த கேள்வி தான் உங்களுக்கு வரும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அட்வைஸை தயவு செஞ்சு விட்டுருங்க. மேலும் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன டிமாண்டில் இருக்கு, அதாவது இப்போ உங்க சீனியர்ஸ் எல்லாம் ஐ மீன் உங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி ஐடிலாம் எடுக்காத சார், சிஎஸ்ஓ ஐடி ஒன்று தான் சார், படித்தா ஏஐடிஎஸ் மட்டும் படி, இல்லைனா வேறு எதுவுமே படிக்காத. ஏஐடிஎஸ்னாலும் ஒன்று தான், ஏஐஎம்எல்னாலும் ஒன்று தான். நீ சிஎஸ்ஐடி டிபார்ட்மெண்ட் படித்தாலும் இந்த ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல்ல இப்போ மைனர் டிகிரி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நீ ஒரு இன்னொரு டிகிரியாக கூட எடுத்து படிக்க முடியும். யூனிவர்சிட்டியில் அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கூட உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. படித்தா ஏஐடிஎஸ் படி, படித்தா சிஎஸ் படி, படித்தா இசிஇ படி, வேறு எதையும் படிக்காத. இசிஇ டிபார்ட்மெண்ட்டை விட இசிஇ விஎல்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் அதிக வேலை வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை ஆணித்தரமாக சொல்லுவாங்க. நீங்களும் அதையே நம்பிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைப்பீங்க. ரவுண்ட் 1 மாணவர்கள் நிறையா பேர் இந்த தப்பாக பண்ணிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ண வேணாம். மேலும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியும் தெரியலங்க, அதையும் பார்த்துக்கோங்க. மேலும் இன்னைக்கு அந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஐடி செக்டார்லேயே இருந்தாலும் அவங்க சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க, அட்வைஸ் எடுத்துக்கோங்க, அவங்க சொல்கிறத கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க. ஆனால் அதை மட்டுமே நம்பிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் ஏமாந்துட வேணாம். பிகாஸ் அவங்கள தப்பு சொல்ல வரலங்க, கரண்ட் ட்ரெண்டு அவங்களுக்கு தெரியுமாங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக அப்படி சொல்கிறோம். இதுக்கு அடுத்ததா ஆடிங் வெரி ஃபியூ சாய்ஸஸ் அண்ட் லாக்கிங். சார் அம்மா சொன்னாங்க சார் என் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜே போதும், இதுலேயே சீட் அலாட் ஆயிரும், இதுக்கு கீழே இருக்கலாம் ரொம்ப சுமாராக இருக்கிற காலேஜ், நீ இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கியே எதுக்கு சாய்ஸஸை ஆட் பண்ணுறங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதனால் சாய்ஸ் போடல சார். இப்போ நாட் அலாட்டட்னு வந்திருக்கு சார். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க இல்லைனா உங்கள் அண்ணா அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் இல்லைனா உங்கள் அப்பா அம்மாவே இருந்தாலும் இந்த காலேஜெலாம் ரொம்ப பூராக இருக்குது இதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அந்த காலேஜ் உண்மையாகவே பூரா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஆனால் உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்காத காலேஜஸை மட்டும் வச்சுட்டு கிடைக்கும்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாட் அலாட்டட் தான் வரும். உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த காலேஜும் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுக்காக தான்
சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு நமக்கு அனுப்பி விடுங்க, நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லி லைவ் செஷன்ல நம்ம சொல்லிட்டே இருக்கிறது. ரவுண்ட் 2 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது பெருசு இல்ல, ஒரு டைம் அனுப்புங்க. எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்காம நீங்க அனுப்புற சாய்ஸஸை நாங்க வெரிஃபை பண்ணி நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் 2-3 சாய்ஸ் ஆட் பண்ணுனா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சீட் அலாட் ஆகும், இல்லைனா நாட் அலாட்னு வந்துடும். ஸோ ரொம்ப கம்மியான சாய்ஸஸை போட்டு லாக் பண்றது ரொம்ப முட்டாள்தனம். டேக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான். இப்போ ரவுண்ட் 1ல உங்க ஃப்ரெண்டு ஒரு காலேஜ் சேர்ந்துருப்பாப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி கோயம்புத்தூர்ல சேர்ந்துட்டார் உங்க ஃப்ரெண்டு. நீங்க வந்து 165 கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, நீ ஜிசிடி வாடா அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றாப்ல. வெறுமனா உங்களுக்கு ஜிசிடியில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுட்டீங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் கூட 165 கட் ஆஃப்க்கு ஜிசிடியில் கிடைக்காது. இதை மட்டும் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அவ்வளோதான். சீட் நாட் அலாட்னு வரும், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் அலாட் ஆகாது. இப்போ உங்க ஃப்ரெண்டு சொன்னார்னு சொல்லிட்டு கம்மியான சாய்ஸஸ் கொடுக்கறனால உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? சீட் அலாட் ஆகாம கவுன்சிலிங்ல சொதப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ வெறுமனா கம்மியான சாய்ஸஸை மட்டும் கொடுத்து லாக் பண்றதுங்கிறது முட்டாள்தனமா நம்ம சொல்றோம். நீங்க அதை தப்பா பண்ணிடாதீங்க. ஆட் மோர் காலேஜஸ் அண்ட் மோர் சாய்ஸஸ். டேக் 20 கட் ஆஃப் மார்க் as a buffer மார்க்குங்க. அது என்ன சார் 20 கட் ஆஃப் பஃபர் மார்க்னு கேட்டீங்கன்னா, உங்க கட் ஆஃப் மார்க் 170 இருந்தா தயவு செஞ்சு 150 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் என்ன சீட் கிடைச்சதோ அந்த சீட் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணுங்க. சார் என் கட் ஆஃப் 143 சார், 143 கட் ஆஃப் வச்சிருக்கேன் சார்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் 120 கட் ஆஃப்க்கு என்ன சீட் கிடைச்சதோ அந்த சீட் வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கீழே வைங்க. நல்லதுதான், காசு பண்ணலாம் எதுவும் கட்ட போறது கிடையாது. அடிஷ்னலா வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதிகபட்ச டைம் எடுத்துக்கும். பட் இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு தருணம். மிஸ்டேக்ஸ் இல்லாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. இதுக்கு அடுத்ததா many students have got not allotted in round 1ங்க. எதனால சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் 1ல அலாட் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, புவர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனால தான் அவங்களுக்கு அலாட் ஆகலை. போதுமான அளவு சாய்ஸ் ஃபில்லிங்கை கொடுக்காதனால தான் அவங்களுக்கு சாய்ஸஸ் அலாட் ஆகலை. நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ரவுண்டில் 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். கட் ஆஃப் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் என் கட் ஆஃப் வந்து கிடைச்ச சீட் இந்த வருஷம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. லாஸ்ட் இயர் 150 கட் ஆஃப்க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் 160 வரைக்கும் போகலாம்ங்கிற மாதிரி நம்ம கணிக்கிறோம். அதுவும் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ்க்கும் ஹியூஜ் லெவல் ஆஃப் கட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கப்படுற சப்போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் நல்ல காலேஜ் அலாட் ஆகி போகணுங்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். மேலும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிக தவறான ஒரு சில விஷயங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். அதாவது 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு 4வது நாள் உங்களுக்கு சீட் என்ன அலாட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அலாட் ஆன சீட்டை நீங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை எனக்கு இது வேணாம் இதை விட பெட்டராக இருக்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாமா, இல்லை எனக்கு இந்த சீட் எனக்கு ஓகே தான் பட் இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுங்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸை முடிவு பண்ணவே 2 நாள் டைம் தராங்க. அதாவது 2 days டைம் தராங்க. இந்த 2 நாள் டைமில் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்காம நிறையா தப்பு பண்ணாங்க. அது என்னென்ன தப்புன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா, அக்செப்டிங் தி அலாட்மெண்ட் இன் 2 days ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது 2 நாளில் வந்து நீங்கள் சீட் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அப்படி அக்செப்ட் பண்ணலனா சார், 2 நாள் நான் வந்து ஊருக்கு போயிட்டேனா சார், 2 நாள் வந்து என்கிட்ட ஃபோன் இல்லைனா சார், 2 நாள் நான் வேறு ஏதாவது வேலை செய்ய போயிட்டேனா சார், நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா மட்டும்தான் அந்த சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பையன் என்ன பண்ணிட்டாப்ல, லேட்டரல் என்ட்ரியில் ரெகுலர் என்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அந்த மாதிரி எதுவும் வரல, சீட் அலாட் ஆயிருக்கு. இந்த சீட்டை பார்த்துட்டாப்ல, ஓகே இந்த காலேஜில் இந்த சீட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் அலாட் ஆயிருக்கு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. சார் சீட் கிடைச்சது சார், ரொம்ப நன்றி சார், ஓகேப்பா அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். அவர் என்ன நினைப்பில் விட்டாரான்னு தெரியல, அக்செப்ட் அண்ட் ஜாயின் பட்டனை கொடுக்காம வேலைக்கு போயிட்டாரு. பசங்க யூஸ்வலி பார்ட் டைம் ஜாப் போகிறது நார்மல் தானே, போயிட்டாப்ல. 2 நாள் கழிச்சு 2 நாளாவே ஒரு அந்த விஷயத்தை வந்து ஹாப்பியாக எல்லாத்தையும் சீட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி பார்க்கல, விட்டுட்டாப்ல. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது, என்ன சார் எல்லாம் முடிஞ்சதுங்களா அப்படிங்கிற மாதிரி, ஓகேப்பா ஃபைன். அலாட்மெண்ட் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தா அடுத்த நாள் காலையில் அலாட்மெண்ட் வரல. ஏன் வரலன்னு கேட்டோம்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆப்ஷன் அவர் கொடுக்கல. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது பெருசு இல்லை, பண்ணதுக்கப்புறமா அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா சீட் கேன்சல் செய்யப்பட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு மாறிடுவீங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டு வர மாணவர்களே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 4000 மாணவர்களுக்கு மேலே கட்டாயம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது, மிஸ்டேக்ஸ் பண்ணி அடுத்த ரவுண்டு போகிறேன்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணிட வேணாம். இதுக்கு அடுத்ததாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா
இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்க்கு போக முடியாது. உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு சீட்டு நீங்கள் கேட்க முடியாது. பிஎஸ்சி கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சு, நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டேன் சார், எனக்கு வந்து இப்போது 2 நாள் கழிச்சு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, எம்ஐடியில் சீட் கிடைக்குமா சார்னு கேட்டிங்கன்னா சீட்டெல்லாம் மாற்ற மாட்டாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சுன்னா அதான் ஃபைனல் காப்பி. இதே மாதிரி நீங்களும் எங்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயினா அக்செப்ட் அண்ட் அப்போர்டாங்கிறத யோசனை பண்ணி கொடுங்க. இதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தது மாணவர்கள், எனக்கு இது ஓகே பட் இருந்தாலும் அப்போர்ட் மூமெண்ட்டில் வேறு ஏதாவது இருந்தால் சீட் கொடுங்கன்னு கேட்குற மாணவர்களுக்கும் அடுத்த ரவுண்டு போகிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து அப்போர்ட் மூமெண்ட்டில் அலாட் ஆகிற சீட்டை நீங்கள் கட்டாயம் எடுத்து படித்தே ஆகணும். அது எந்த காலேஜில் எங்கே மேலே என்ன அலாட் ஆனாலும் நீங்கள் எடுத்து படித்தாகணும். நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்ததா இந்த சீட்டை கேன்சலும் பண்ண முடியாதுங்க. எனக்கு ஆல்ரெடி ஒன்று அலாட் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களா டென்டேட்டிவாக, நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கும்போது ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கும். நீங்கள் அப்போர்ட்மெண்ட் கொடுத்தனால அது மேலே மாறி அலாட் ஆகிருக்கும். இப்போ ஆல்ரெடி கிடைச்ச சீட்டு கேட்டிங்கன்னா மாற்றி தர மாட்டாங்க. இந்த மாதிரியான டவுட்ஸும் நீங்கள் கேட்காதீங்க. மேலும் அப்போர்ட் கொடுத்தாச்சுன்னா அது என்ன அலாட் ஆனாலும் நீங்கள் அதை எடுத்தாகணும். பேக்கிங் அப்படிங்கிறது கிடையாது. there is no backing. you can't ask for எனக்கு முன்னாடியே அலாட் ஆன சீட் கொடுங்க நீங்கள் கேட்க முடியாது. பேரண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான மேஜரான மிஸ்டேக்ஸாக ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. நீங்கள் இந்த தவறுகளை பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவை கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற அனைத்து மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரவுண்டு 3 ஆனாலும் சரி, ரவுண்டு 2 ஆனாலும் சரி, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். தொடர்ந்து நாளைக்கு நாளான்னைக்கு கோயம்புத்தூர் ஜோன், சென்னை ஜோன் அண்ட் அதர் ஜோன்ஸில் இருக்க டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்னென்ன ரவுண்டு 2க்கு என்ன சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறோம். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. மேலும் பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.